இடம் வாங்கி சின்ன அமௌண்ட்டை வாங்கி பெரிய அப்ரிசியேஷன் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கும் வரப்பிரசாதம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 10,000 முன்பணத்தில் இந்த பிளாட்டை நம்ம கொடுத்துட்றோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதில் 152 பிளாட்ஸ் இருக்குங்க. அனைத்துமே டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸு. ஆன் என்ஹெச்சில் இடம் தேடுங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். செம எனர்ஜி. இந்த எனர்ஜியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில். கண்டிப்பாக சொல்லுங்கள், இன்றைக்கி நம்ம எந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கோம், லொக்கேஷனோட சொல்லிடலாம். ஸோ ஒரு நிலம் வாங்கணும் நம்ம மதுரையில், அந்த நிலம் சின்ன ப்ரைஸாக இருக்கணும், பெரிய அப்ரிசியேஷன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை டு விருதுநகர் ஆன் என்ஹெச்சிலே கொடுக்குறோம். ஸோ மதுரை டு விருதுநகரில் மேலக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் என்ஹெச்சில் இடம் தேடுங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இடம் வாங்கி சின்ன அமௌண்ட்டை வாங்கி பெரிய அப்ரிசியேஷன் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஸோ இந்த என்ஹெச் எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆன் என்ஹெச்லே நமக்கு பார்த்தீங்கன்னா கப்பலூர் டோல்கேட்டை தாண்டி மேலக்கோட்டை அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டடாக இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்ம கம்பெனி என்றைக்குமே ஆல்வேஸ் கேட்டட் கம்யூனிட்டி தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வைடு ரோடுங்க, 30 ஃபீட் வைடு ரோடு நம்ம கொடுத்துருக்குறோம். எங்கெங்கெல்லாம் கட் ரோடு தருமோ அதையுமே நம்ம வைடு ரோடாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் அல்லாமல் ரோட்டில் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா செமையாக சூப்பராக க்ரீனரியாக கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்ட்ரீட் அவனி ட்ரீஸ் நம்ம அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். இந்த ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருக்கள்லையுமே வச்சுருக்கோம், ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் வச்சு கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்க்கில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி இல்லை நாளைக்கு குடியேறக்கூடிய மக்கள் தங்கள் குழந்தைகளோட சந்தோஷமாக அந்த பார்க்கில் போய் என்ன பண்ணலான்னா விளாட்லாம், என்ஜாய்மெண்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன் ரோடு இருக்கிறதுனால பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோதாரி பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இல்லைனா அதை தொடர்ந்து வரக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸாக இருக்கட்டும், இது எல்லா காலேஜஸோடைய வாங்கின அனைத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பிக்கப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நீங்கள் ஆன் ரோடு ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்டை பார்க்குறீங்க. நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா அம்யூனிட்டிஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் டாப் ரோடே எடுத்துக்கலாங்களே, செம்ம குவாலிட்டி இருக்குது. பார்க்குறப்ப ஏதோ ஹைவேஸில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ பெக்குலராக கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைவேஸில் இருந்தால் தானாகவே சேல் ஆகிடும். அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வகையில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது விஐபி ஒவ்வொரு இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க இந்த அம்யூனிட்டிஸில் மட்டும்? ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கஸ்டமர்ஸும் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. நிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை வாங்கி வைக்கிற கதை கிடையாதுங்க. ஒரு கல்யாணத்தை முடிச்சுப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு கல்யாணம்னா எப்படி பார்த்து செய்வோமோ அதே மாதிரி தான் நிலத்தையும் இன்னைக்கு மக்கள் பார்த்து வாங்குறாங்க. முக்கியமாக அப்ரூவல், இது டிடிசிபி அப்ரூவல். ரெண்டாவது, நாளைக்கு நம்ம வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ரீசேல் பர்பஸாக இருக்கட்டும், அதில் எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கஸ்டமரோட எதிர்பார்ப்பாக இருக்குங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு. இருந்தாலும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்டு கண்டிப்பாக அதனோட பைசாலாம் நம்ம கிட்ட தான் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கும் சொல்லியிருக்கேன். ஆமாம், உண்மையிலே அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். பொருளுக்கு தான் காசு அப்படிங்கிற எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் இந்த அம்யூனிட்டிஸ்லாம் நான் சொல்லி ப்ரைஸையும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக நான் சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த பிளாக் டாப் ரோடை பார்க்குறீங்க, பக்கத்தில் அவனி ட்ரீஸ் பார்க்குறீங்க, ஸ்ட்ரீட் லைட்டுங்க, சோலார் பவர்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் சோர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஃபினிஷில் நம்ம டெக்ஸ்டைல் ஃபினிஷில் நம்ம கொடுத்துருக்குறோங்க. இது பெரும்பாலும் யாரும் பண்ணுறதில்ல. அதே போன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனையும் பிரித்து காட்டக்கூடிய முட்டுக்களும் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ உள்ளே வரும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுன்னு ஒன்று இருந்தால் அது இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடமே உங்களுக்கு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு இந்த இடத்த பேச விட்டுருக்குறோம் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 10,000 முன்பணத்தில் இந்த பிளாட்டை நம்ம கொடுத்துட்றோங்க. ஸோ நம்ம 30 டேஸை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மண்ணோட பொண்ணும் கொடுக்குறேங்க. உங்கள் ஒரு மனை வாங்கி அதை 30 டேஸில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் பத்திரத்தோடு பார்த்தீங்கன்னா தங்கமும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதான் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தேன். 30 டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இன்னைக்கு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் புக் பண்ணி அதை 30 டேஸ்க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 6 கிராம் கோல்டு காயின் 1/2 கிரவுண்டு இடத்துக்கு நம்ம கொடுக்குறோங்க.
அது கோல்டு விற்கிற விலைக்கு. கோல்டு விற்கிற விலைக்கு, அதான் உண்மை. கோல்டு விற்கிற நிலைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலத்தை வாங்கும்போது அது 1/2 கிரவுண்டாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு 1/2 கிரவுண்டுக்கும் 6 கிராம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு பிளாட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க, நேஷனல் ஹைவேஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இத்தனை ஃப்ளோட்டிங் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றப்போ கனவு இருக்கும். பட் ஸ்டில் அந்த வீடியோவில் பார்க்குறப்பவே வந்துட்டு சரி இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரைம் ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டு வந்து வெறும் 9 லட்சத்துலேருந்தே நீங்கள் வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை அப்படின்னா NH அப்படின்னாலே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ரோடுக்கு ஒரு காஸ்ட் போட்டு ஒரு கால்குலேஷன் காமிக்கும் போது நம்மளுக்கு தலை சுற்றி போயிருங்க. அப்படி தலை சுற்றினாலும் வேணும்னு வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸ் தான் அதிகம். அதனால இங்கே 100% ரோடு வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம். அதுவும் உங்களுக்காக கொடுக்குறோம். அதுவும் நீங்கள் எவ்வளோ வேகமாக வர்றீங்களோ அவ்வளோ வேகத்தில் கார்னர் பிளாட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்த்தோ ஈஸ்டோ எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பாக்ஸாக எடுப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் நிறைய காலேஜஸ் NHல இருக்கிறதுனால நாளைக்கு ஹாஸ்டல் கட்டலாம், ஹோட்டல் கட்டலாம் அப்படிங்கிறதுனால 6 பிளாட் 10 பிளாட்டாக அப்படி எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ வந்தா இருக்கு. 9.5 lakhs அப்படின்றது ஒரு பிளாட்டோட பிரைஸ் ஆனால் இல்லை ஒரு சென்ட்டோட பிரைஸுங்களா? ஒரு சென்டோட பிரைஸ் கிடையாது கஸ்டமர்ஸ். இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங் பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இடம் வாங்குறது பக்கத்தில் ஏதாவது டெவலப் பண்ணிருந்தா நாளைக்கு பெரிய வளர்ச்சி வருமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கஸ்டமர்ஸுக்கும் இருக்குது, நிலத்தை வந்து விற்கக்கூடிய எங்களுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் இங்கே ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். என்னைக்குமே ஒரு பொருளை வாங்கும்போது கம்பேர் ஆப்பிள் வித் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. நம்ம நிறைய பேர்கிட்ட நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம். அந்த வகையில் நீங்கள் மதுரையிலேருந்து வரும்போது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற பிரம்மாண்டமான காலேஜ் இருக்குங்க. அதனுடைய பாஸ்ட் 10 இயர்ஸ் டெவலப்மெண்ட்டை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தலை சுற்றி போயிடுவீங்க. இன்றைக்கி அந்த இடத்துல அதனுடைய காஸ்ட்டு ஒரு சென்டோடைய காஸ்ட் வந்து 10 லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னு இன்றைக்கி அந்த இடத்துல உள்ளவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ், அவங்களுடைய மெடிக்கல் காலேஜ் சென்னையிலே இருக்குது, பாண்டிச்சேரியிலே இருக்குது. இன்றைக்கி மதுரையில் மிக பிரம்மாண்டமாக 94 ஏக்கர்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வரும்போதே பார்க்கலாம். அந்த ஃபுட்டேஜ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு நிமிடத்தில் ஒரு பிளாட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் நம்ம வந்து 10 லட்சத்துக்கு கொடுக்கலங்க. ஒரு பிளாட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 9.5 lakhs தாங்க கொடுக்குறோம். ஸோ ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த 94 ஏக்கர்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹாஸ்டல்ஸ், ரெசிடென்சஸ், கமர்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் அதனுடைய டெவலப்மெண்ட் அப்ரிஷியேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதில் 152 பிளாட்ஸ் இருக்குங்க. அனைத்துமே DDCP அப்ரூவ்டு பிளாட்ஸு. இது கிட்டத்தட்ட 7.5 ஏக்கர்ஸில் இந்த டவுன்ஷிப்பை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம், டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடம் NRSக்கு ரொம்ப உகந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு இடமா இருக்குது. ஏன் அப்படின்னா ஏர்போர்ட் ரொம்ப பக்கத்தில், நீ ஹைவே டச் பண்ணி ரோட்லேருந்து கால் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஏர்போர்ட்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அது போக வர இருக்கிற எய்ம்ஸ் ஒரு 15 நிமிடங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம். இன்னும் கப்பலூர் டோல் பிளாஸாக இங்கே ஷிஃப்ட் ஆக போகிற அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் 94 ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிமிடத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோடைய ஒர்க் வந்து அண்டர் ப்ரோக்ரஸ் இருக்குது. திருமங்கலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் 3 நிமிடத்தில் இருக்குது. ராஜபாளையம் அவுட்டர் ரிங் ரோடு 2 நிமிடத்தில் இருக்குது. கோத்தாரி CBSE பப்ளிக் ஸ்கூல் 2 நிமிடத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா NRSக்கு மிகப்பெரிய வரமாக இந்த இடம் அமையும் அப்படிங்கிற எவ்வித மாற்று கருத்து இல்லை. ஒரு ஷார்ட் டயத்தில் இதனுடைய growth வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரிசியேஷனை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். கஸ்டமர் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இதில் உள்ள அத்தனை டெவலப்மெண்ட்ஸையும் ஹைலைட்ஸையும் உங்களுக்கு நாங்கள் காமிப்போம். நீங்கள் உங்கள் கண்கூடா பார்த்து இங்கே அட்வான்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரும் நிலத்தை தேடி தேடி டயர்ட் ஆகிட்டீங்களா, இல்லைனா இப்போ தான் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குதா, இல்லைனா கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு பட் இனிமேல் அந்த எண்ணம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தொடக்கத்தில் இருக்குங்க. பெரிய பெரிய அச்சீவர்ஸ் வந்து ஒரு சின்ன தொடக்கத்தில் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த தொடக்கம் என்ன தெரியுமா, நீங்கள் கீழோ நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக கம்பெனிக்கு கால் பண்ணி இங்கே கம்பெனி கொடுக்கக்கூடிய ஃப்ரீ காருங்க. இது எல்லா கஸ்டமர்ஸும் கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த ஏசி காரில் சைட்டுக்கு வாங்க. இதுதான் உங்களுடைய முதல் தொடக்கமாக இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அம்யூனிட்டிஸும் சொன்ன மாதிரி இங்கே இருந்துச்சு அப்படின்னா வெறும் 10,000 ரூபா டோக்கனை போடுங்க. இது நீங்கள் விதைக்கக்கூடிய மிகப்பெரிய விதை தான் அந்த இடத்துல. ஸோ இந்த டோக்கனுக்கு அப்புறம் 30,000 நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 வருடத்துக்கு உண்டான லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம். 50 இயர்ஸ்க்கு கொடுக்குறோங்க. 50 இயர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த லீகல் டாக்குமெண்ட் அப்புறம் கை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அள்ளிக்கிங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. மண்ணோட சேர்ந்து 1 கிராம் இல்லை, 2 கிராம் இல்லை,
6 கிராம் கோல்டு காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்டு நீங்கள் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது இன்னைக்கு சொல்கிறேன், இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருடைய நிலமா இது மாறணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறேன்.